வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், ரீசெல்லிங், ட்ராப் ஷிப்பிங் இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி டீட்டெயில்டா பார்ப்போங்க. ரொம்ப நாளாகவே மேடம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அதை எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இருக்குங்க. நிறைய தடவை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பத்தி யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்க என்ன மாதிரியான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்றத ரிவீல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இது ஏதோ ஒண்ணு ஓவர் நைட்ல பயங்கர ரிச் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரியே நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இதை கேட்கறவங்களும் என்னன்னா எஃபர்ட்டே போட வேண்டாம், யூடியூப்ல வீடியோ கிரியேட் பண்ணாமலே நம்ம சம்பாதிக்கலாம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல சும்மா ஃபாலோவர்ஸை வாங்கியே சம்பாதிக்கலாம் இப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபால்ஸ் ப்ராபகண்டா பண்றதுனால இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றத நம்ம நடத்தலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் ஹியர் வி கோங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது மோசமான விஷயம் கிடையாது, ரொம்ப நல்ல விஷயம். இன்ஃபேக்ட் ஐ எம் அன் அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஃபார் அ ஃபியூ ப்ராடக்ட்ஸ். பட் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவே பார்த்த மாதிரி நம்ம அந்த ப்ராடக்ட்ஸை ஓன் பண்ண மாட்டோம். இன்னொருத்தருடைய ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை செல் பண்றதன் மூலமா நமக்கு கமிஷன் கிடைக்கும். இதை நீங்க அமேசான் அஃபிலியேட்ல பார்த்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பர்டிகுலர் ஐம் அ வெரி குட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னும் போது நான் ஃபோட்டோகிராஃபியை பத்தி நிறைய கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கேமரா அண்ட் இந்த கேமராவோட ஆக்சசரிஸ்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த லிங்க்ல போய் நீங்க அமேசான்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கலாம். அப்போ நீங்க அதை வாங்கும் போது அதுலேருந்து எனக்கு ஒரு பகுதி கமிஷனாக கொடுக்கப்படும். இது அமேசான்ல மட்டும் இல்ல, கிளிக் பேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதுல உங்களுக்கு பிடித்தமான ஒரு ப்ராடக்டை எடுத்து, இல்ல அதுல உங்களால கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை எடுத்து அதை உங்களுடைய ஃபாலோவர் பேஸ்க்கு நீங்க ப்ரொமோட் பண்ணலாம், ரைட்? பட் ஆனா இப்போ நீங்க வாங்கு அப்படின்னு சொன்னா வாங்கறதுக்கு மக்கள் இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்கன்னு போயிட்டு ஒருத்தருக்கா இன்பாக்ஸ்ல போயிட்டு இந்த ப்ராடக்டை வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொன்னா யாருமே வாங்க மாட்டாங்க இல்லையா? சோ அப்போ நீங்க வாங்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி வேணும், ரைட்? அப்போ அந்த அத்தாரிட்டியை பில்ட் பண்றதுக்கு நிறைய டிஜிட்டல் அசெட்ஸ் வேணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் ஹாவ் யூடியூப்ல நிறைய கான்டென்ட் நீங்க ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட திஸ் இஸ் வாட் ஐ யூஸ், யூ கேன் ஆல்சோ யூஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது சொல்றதுக்கு நீங்க ஒரு ஆத்தென்டிக்கான பர்சனா இருக்கணுங்க. சும்மா நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. அதனாலதான் பல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இல்ல நான் பண்ணல அப்படின்னே சொல்லியிருக்கேன். அதுக்கான ரீசன் பிரிட்டி சிம்பிள். நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது, அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னும் போது அது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மேல திணிக்கிறதுக்கு எனக்கு ஆர்வம் இல்லை அப்படின்றதுதான் மெயினான ரீசனும் கூட. அப்போ நீங்க நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திருப்பீங்க, தமிழ் யூடியூபர்ஸே பார்த்திருப்பீங்க. ஒரு தடவை என்னுடைய நான் யூஸ் பண்ற கேஜெட்ஸ்லாம் என்னென்ன, இந்த மைக் தான் நான் யூஸ் பண்றேன், இந்த கேமரா தான் நான் யூஸ் பண்றேன், இல்ல இந்த போன்ல இருந்து தான் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறத நீங்க பார்த்திருப்பீங்க. பேசிட்டு அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் இதை நீங்க வாங்கணும் அப்படின்னா கீழே உள்ள லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. அப்படி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% இல்ல 20% ஆஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். பட் ஆல்ரெடி அவங்க ரொம்ப பெரிய கஸ்டமர் பேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, ஆல்ரெடி அவங்க பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் எடுத்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க வாயிலேருந்து அதை வரும்போது எஸ் நான் இதை வாங்கலாம் அப்படின்றதுக்கான தூண்டுதல் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அண்ட் இது அகைன் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றதுனாலே நிறைய பேர் போய் வாங்குவாங்க. அண்ட் இதுல அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒண்ணு இவங்களுடைய அத்தாரிட்டி, எஸ் இவரே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆஃபர், சின்னதா ஒரு ஆஃபர் இருக்கும். இந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ % ஆஃப் அப்படின்னும் போது அதுவுமே உங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு. ஓகே,
இதுதான் வந்து எல்லாரும் பண்றாங்க. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்குன்றது சில சைட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்டா இப்போ அமேசான்லாம் பாத்தீங்கன்னா வந்து அஃபிலியேட்ஸ் கொடுத்துருவாங்க. இது மாதிரி நிறைய சைட்ஸ்ல இருந்து டைரக்டாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஃபேஷன் பிளாகர் அப்படின்னா வந்து ஃபேஷன் பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்களா, ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அஃபிலியேட்டா நீங்க அதை போய் என்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய அஃபிலியேட் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல அவங்களுடைய ஆஃபர்ஸ் அண்ட் இதை வந்து நீங்க அஃபிலியேட்ஸா இதன் மூலமா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து கிளிக் பேங்க் மாதிரியானது. அங்க போனீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அங்க போய் நீங்க வந்து அஃபிலியேட்டா மாறிக்கலாம். அவங்களே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வித்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன தரப்படும், என்ன கமிஷன் வரும் அப்படின்றத பாத்துக்கலாம். யூஸ்வலா வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் கமிஷன் ஜாஸ்தியா இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ட்ரி பேரியரே இல்லை. யார் வேணா அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸா ஆயிடலாம். அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல காம்படிஷனும் அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். நான் சொன்ன மாதிரி சும்மா ஒருத்தருக்கு இமெயில் அமைச்சோ இல்லாட்டி போய் இன்பாக்ஸ்ல மெசேஜ் அமைச்சோ உங்களால அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல வின் பண்ண முடியாது, ரைட்? அப்போ நீங்க ஒரு சாலிடான டிஜிட்டல் அசெட் அப்படின்றத பில்ட் பண்ணும். அப்போ அந்த அசெட் எங்கெங்கெல்லாம் பில்ட் பண்றலாம்? நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன? நீங்க வந்து யூடியூப்ல பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் வச்சிருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கலாம், அண்ட் லிங்க்டின்ல உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கலாம். நீங்க வெப்சைட்ல பிளாக் எழுதுறவரா இருக்கலாம், உங்களுடைய பிளாக்ஸை ஃபாலோ பண்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கலாம். ஆனா இதுல ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா, ஒண்ணு போய் ஃபேக் ஃபாலோவர்ஸை வாங்குறதுனால நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸா ஆயிடுவோம் அப்படின்னு நம்புறது. பிகாஸ் ஃபேக் ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலான மக்கள் கிடையாது. ஸோ நிறைய ஃபாலோயிங் உங்களுக்கு இருந்தாலும் உங்களால அவங்க கிட்ட விற்க முடியாது. செகண்ட் வந்து எஃபர்ட்ஸ் எடுக்கிறது இல்லை, அதாவது கான்டென்ட் அப்படின்றத கிரியேட் பண்றது இல்லை. ஸோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாச்சு, பட் ஆனால் அங்கே கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதே இல்லை. அப்படியே கிரியேட் பண்ணாலும் ரொம்ப நாள் வந்து டைம் எடுத்துக்கிறது, கண்டினியூஸாக கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை. அண்ட் மூணாவது ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் இல்லை. இந்த ஃபோக்கஸ் என்ன எங்கே நான் சொல்ல வரேன்னா, கான்டென்ட்லேயும் ஃபோக்கஸ் இல்லை, ப்ளஸ் எந்த ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்றதையும் ஃபோக்கஸ் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஃபேஷனில் அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்ல ஃபேஷன் ரிலேட்டட் கான்டென்ட்டாக போடுவாங்க. அப்புறம் திடீர்னு சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும், பட் அது வந்து பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் புகுத்தணும்னு நினைப்பீங்க. பட் யூ ஆர் நாட் நோன் ஃபார் தட், ரைட்? யூ ஆர் நோன் ஃபார் ஃபேஷன். அப்போது அவங்க டெஃபினட்டாக உங்ககிட்டேருந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கணும் அப்படின்றது அவசியமே இல்லாம போயிடும். அண்ட் இன்னொன்னு பொறுமை இல்லாதது. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஆனா எனக்கு இன்னும் இன்கம் வரவே இல்லை. வேறஸ் யூடியூப்ல எல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து, நான் இன்னைக்கு $1000 சம்பாதிச்சேன், அதுக்கப்புறமா வந்து 4 நாள்ல வந்து எனக்கு $10,000 கிடைச்சது, இது மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, என்னால அந்த மாதிரி பண்ண முடியலையே அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஆத்தென்டிக்கா தான் சொல்றாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ரெண்டாவது அப்படின்றது வந்து நம்ம வந்து எஃபர்ட்டே போட முடியாம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணி ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லைங்க. ஸோ அங்கங்க வந்து நான் இத்தனை பெரிய கார் வச்சிருக்கேன், இத்தனை பெரிய இவ்வளோ பணம் இருக்கு எனக்கு அப்படின்னு ஓரளவுக்கு சொல்றவங்களை நீங்க ஒரு தடவை யோசிச்சு தான் பார்க்கணும். பிகாஸ் யாரெல்லாம் ஏர்ன் பண்றாங்களோ அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ஏர்னிங்கை டபுள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்களே தவிர, ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல இருந்து பணம் வந்தது அப்படின்னா அதை மேலும் மேலும் பல பிசினஸ்கள்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, நான் இங்க இருக்கேன், நான் அங்க இருக்கேன், நான் வந்து BMW கார் வாங்கிட்டேன், ஆடி கார் வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எல்லாருமே முன் வந்து சொல்ல மாட்டாங்க. இதை வந்து என்ன ஒரு பேர்ல சொல்றாங்க அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு பேர்ல சொல்றாங்க. பட் ஆனா பார்த்து இருந்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு பட்டா மட்டுமே வந்து அந்த பர்டிகுலர்
பர்சனை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அவர் வந்து எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்காரு அப்படின்றத பாருங்க. when he says that he is an affiliate marketer, எப்படி வந்து அவர் affiliate marketing பண்றாரு, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பண்றாரு, what is the type of content he creates. sometimes வந்து affiliate marketers சொல்லுவாங்க அவங்களால வந்து தொடர்ந்து வந்து ஒரு 4 சென்டென்ஸ் கூட இங்கிலீஷ்ல எழுத முடியாது. பட் வேறஸ் அவருக்கு டாலர்ஸ்ல பணம் வருது அப்படின்றத அசால்ட்டா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியானவங்களெல்லாம் வந்து நீங்க ஓரளவுக்கு யோசிச்சு நம்புறது அப்படின்றது நல்லது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எஸ் இட் ஒர்க்ஸ், பட் இட் டேக்ஸ் டைம். இதுக்குன்னு நிறைய நீங்க எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். உங்களுக்குன்னு ஆடியன்ஸை பில்ட் பண்ண வேண்டியிருக்கும். கான்டென்ட் அப்படின்றத கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் தேவையா அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்வேன். மார்க்கெட்டிங் நாலேஜ் டெஃபினட்டா தேவை. உங்களோட கன்சியூமர்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது டெஃபினட்டா தேவை. ஆல் தீஸ் நாலேஜ் are essential to become an affiliate marketer. All the best. Learn well. Learn through the right sources. கரெக்டான ஆளுங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணுங்க. தவறுகள் ஏதேனும் இருந்தா வந்து போய் ரைட்டான ஆளுங்க கிட்ட கேட்டு அதை திருத்திக்கோங்க. See you in my next video. All I'm asking you is to subscribe and comment on this video. அதுவே இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி மோட்டிவேட்டிங் enough ஃபார் மீ டு கிரியேட் மோர் வீடியோஸ். இந்த மாதிரி பல வீடியோக்களை நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே அவசியம். சைனிங் ஆஃப் சங்கீதா எஸ் அபிஷேக். தேங்க்யூ.